அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளம் செய்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே நம்ம மத்தியிலே நம்மில் பிரசன்னமாக்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே என் மகளே. ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார். விடுதலை வாசிக்கிறோம். விடுதலை பயணநூல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டு கொண்டேன். ஆண்டவர் சொல்வது வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது என் மக்கள் உரிமையோடு ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள். நான் அவரை கைவிடுவேனா? அன்பு தெய்வமே, இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் சொந்த பிள்ளைகளாக நீர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தெய்வமே. அந்த பிள்ளைகளான நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தளர்ந்தும் வீழ்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல், என் வாழ்க்கையினுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ள முடியாமல் வீழ்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்ள
நீர் கொடுக்கிற நன்மைகளை தேர்ந்து தெளிந்து கொள்ள ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய தூய ஆவியின் வல்லமை இது இந்த சமூகத்தின் மீது நிழலாடட்டும் அப்பா. இந்த சமூகத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அன்று யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்ற பொழுது புறாவின் வடிவத்திலே பரிசுத்த ஆவி இறங்கி வந்து உம்மை பலப்படுத்தியது போல அதே பெந்தெக்கோஸ்து அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட, பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்பட இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். இந்த மக்களுக்கு நான் என்ன பேச வேண்டும் நீர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆரோனின் நாவிலும் மோசேயின் நாவிலும் நீர் இறை வார்த்தை வைத்து பேசியது போல, இறைமையின் வாயிலே இறை சொற்களை வைத்தது போல இந்நாவிலும் இறை சொற்களை வைத்தருளும். ஏசிய இறைவாக்கினுடைய உதடுகளை தூய் அக்கினியால் பரிசுத்தமாக்கியது போல எங்களுடைய உதடுகளையும் பரிசுத்தமாக்கி அருளும் ஆண்டவரே. இறை வார்த்தை அறிவிப்பதற்கு என்னில் இருக்கிற எல்லா தடைகளையும் கட்டுகளையும் தகுதியற்ற தன்மைகளையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவி எங்களை தகுதியுள்ள மாற்றும் ஆண்டவரே. அம்மா மாதாவே, தேவதாயே, எங்களுக்காக பரிந்து பேசு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். வின்சென்ட் பாலே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அல்போன்சமாவே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து கொள்ளும். புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளுடைய சீரிய பொறுப்பாளர்கள். கேள்வி கேட்கட்டுமா? ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க ஆண்டவர்கிட்ட என்னென்ன அருள் கொடைகளை பெற்றிருக்கிறீங்க? ஞானஸ்நானம், ஓ என்ன நோயில் பூசுதலா? சரி, ஓகே, அது இருக்கட்டும், நல்லது தான். ஏன் நீங்களும் ரீசெண்டாக புதுநன்மைக்கு படிச்சிங்களோ? இல்லை, சரி, அப்போ மறக்கலன்னு அர்த்தம். ஓகே, பெரியவங்க நீங்கள் சொல்லுங்க, என்னென்ன அருட்கொடைகளை ஆண்டோட வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? என்னது? நல்ல குழந்தைகள், அப்புறம் நல்ல பெற்றோர்கள், அப்புறம் நல்ல உறவினர், நல்ல குருக்கள், நல்ல நண்பர்கள். ஆண்டவரே, என்ன சோதனையப்பா இது, என்ன கொடுமை சார் இது. காரணம் என்ன? ஒரு சகோதரனாவது நான் நல்ல மனைவியை பெற்றிருக்கிறேன், ஒரு சகோதரியாவது நான் நல்ல கணவனை பெற்றிருக்க, யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிற அன்பு தெய்வமே எங்க போச்சு? சொல்ல முடியல அன்புக்கு. இன்னைக்கு நம்ம நினைச்சு பாருங்க,
ஆண்டு சொல்லுகிறார் பல்வகை அருட்கொடைகளுடைய சீரிய பொறுப்பான் சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்ட, உறுதி பூசல் பெற்றுக்கிட்ட, அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன். அது மட்டுமல்ல கொடைகள். இறைவன் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் கொடைகள் தான். உன்னுடைய கணவன் ஒரு கொடை, உன் மனைவி ஒரு கொடை. சொல்ல நம்ம மனசு வர மாட்டிருக்கு, நமக்கு மனசு வர மாட்டிருக்கு. இப்படிதான் ஒரு தியானத்தில் கேட்டுனாங்க. ஒரு பங்கு தியானத்துக்கு போன பொழுது சும்மா ஒரு எதாச்சும் ஒரு கேள்வி கேட்டேன் நான். சகோதர சகோதரிகளே, இதோ நீங்கள் கடவுள் இன்னொரு ஜென்மத்தை கொடுக்கிறாரு. இன்னொரு ஜென்மத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய இன்னொரு ஜென்ம வாழ்க்கையிலும் அல்லது மறுபிறப்பிலும் எனக்கு இதே கணவன் தான், இதே மனைவி தான் வேணும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்ட பொழுது அந்த கேள்வி கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அவ்வளோ பெரிய பங்குல ஒரே ஒரு தம்பதிகளை தவிர வேறு யாருமே சொல்லல. சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு வேதனை கடந்துவது. அன்புக்குரியவர்களே, ஏன் நம்மால் சொல்ல முடியல அப்படி? என்னுடைய கணவன் தெய்வம் எனக்கென்று கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு கொடை. என்னுடைய மனைவி கடவுள் என்னை ஆசீர்வதிப்பதற்காக எனக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு கொடை என்று உங்களால் நம்ப முடியவில்லை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இறை சன்னதியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது தான் சொல்லுவேன் நான். காரணம், தெய்வம் இந்த சமூகத்தில் நம் ஒவ்வொருவருக்குமே பல நிலைகளில் தெய்வ கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கிருபைகளை பல நிலைகளில் ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் உன்னதமான ஒரு நிலைதான் குடும்ப வாழ்க்கை வழியாக இறைவன் தன்னுடைய கிருபையை கொடுக்கிறார். மாறாக குடும்ப வாழ்க்கை என்பது இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இரண்டு கரம் பிடித்து கொண்டு தெய்வமே எனக்கு தாரும் என்று அந்த இறை கிருபைகளை சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒரு இடம் தான் குடும்பம். தெய்வ கிருபைகளை சொந்தமாக்குகிற ஒரு இடம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் தெய்வ கிருபைகளை சொந்தமாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறதா, இல்லை தெய்வ கிருபைகளை கடவுளுடைய அருளை இழந்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க நாம. காரணம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் இறைவன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை முன்னிட்டு ஒரு கிருபையை கொடுக்க முடியுமா என் வாழ்க்கையில்? காரணம், வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளுடைய சீரிய பொறுப்பாளர்கள். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை, பொறுப்பாளர்கள். என்ன அர்த்தம் சொல்ல முடியும் பொறுப்பாளர்னா? என்ன அர்த்தம்? வேலைக்கு உரியவன் என்னமோ இருக்கட்டும், பெரியவங்க, அனுபவசாலிகள், ஞானிகள் இருக்கிறீங்க நீங்க இங்க, சொல்லுங்க. பொறுப்பாளர் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை கொடுக்கலாம். ஆனால் விவிலியம் தன்னுடைய அந்த விவிலியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பொறுப்பாளர் என்ற வார்த்தை கொடுக்கிற அர்த்தம் கணக்கு கொடுக்கிறவன். கணக்கு கொடுக்கிறவன், அதான் உண்மையான அர்த்தம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றிற்கு ஐ ஷுட் பி an accountable person. கணக்கு கொடுக்கிறவனா இருக்கணும். என்னிடம் எங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு நான் கணக்கு கொடுக்கணும். தெய்வம் உன்னிடம் ஒரு கணவனை கொடையா கொடுத்திருக்கும் பொழுது அந்த கணவனை முன்னிட்டு நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். மனைவியே, கணவரே, நீ மறந்து போயிடக்கூடாது. இறைவன் உன்னிடம் ஒப்படைத்திருக்கிற உன்னுடைய மனைவியை முன்னிட்டு நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். கேட்பார் ஆண்டவர். நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது சொல்லுவாரு, எங்க அந்தோனி சாமி உங்க மனைவி பரலோகத்துக்கு வரலையே? அவளா சாமி, அது எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஆண்டவர் சொல்லுவாரு, நீயும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? போ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெய்வத்தின் சன்னதியில் ஒவ்வொரு கணவனும் தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியை குறித்து கணக்கு கொடுத்தால் மட்டும்தான் இறைவன் உன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவான் என்று பலருமே சிந்திக்கிறோம். குடும்ப வாழ்க்கை என்று பொழுது அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் வேறு மனைவி வேறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, ஆனால் இறைவன் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்திருப்பது அர்த்தம் வேறு.
வாசிக்கிற நாம தொபியாஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். தொபித்து புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். நீர் ஆதாமை படைத்தீர், அவருக்கு மனைவி ஏவாளை துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவருக்கு தகுந்ததொரு துணையை கொடுத்தீர், உருவாக்கும் என்று உரைத்தீர். இப்பொழுது உன் உறவினள், என் உறவினள், இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்னவென்பதை அந்த 3 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதான் தொபியாஸ் ஜெபிக்கிறார். எப்படி, எங்க ஜெபிக்கிறாரு? ஆனால் தோபித்தினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த தோபித் சகோதரன் இதோ தன்னுடைய ஒரு மாமன் மகள் சாராளை கல்யாணம் பண்ண போறாரு. ஆனால் அந்த சாராள் ஏற்கனவே 7 பேரை திருமணம் செய்து அந்த 7 பேரோடு வாழ முடியாமல் அந்த 7 கணவன் இறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகளை, காரணம் உலகம் அவளை சபிக்கப்பட்டவளாக பார்க்கும் பொழுது அந்த மகளை ஏற்றுக்கொண்டு இவள் திருமணம் செய்து கொண்டு இதோ முதலிரவு கடந்து சென்ற பொழுது அவன் ஜெபிக்கிற ஜெபம் தான் இது. சாராளை பார்த்து சொல்லுகிறான், வா நம்ம 2 பேரும் ஜெபம் செய்வோம். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அங்கதாங்க, ஜெபத்தில் ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கை. அவன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, எனக்கு இந்த மனைவியை கொடுத்த ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ரொம்ப அழகா இருக்கிறா, ரொம்ப குண்டா இருக்கிறா, காரணம் அதனால நிறைய நகை போட்டு வந்தா. ரொம்ப நன்றி ஆண்டவரே, இவள் வந்ததுனால நிறைய வரதட்சணை கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இந்த மனைவி வந்ததுனால நிறைய சொத்து வந்துச்சு, சந்தோஷம் ஆண்டவரே. தோபியாஸ் ஜெபித்தது தன் மனைவிக்கு கொண்டு சொத்தை முன்னிட்டோ அவள் கொண்டு வருகிற பணத்தை முன்னிட்டோ அல்ல, அந்த மனைவியை இறைவன் அவருக்கு கொடுத்ததை முன்னிட்டு ஆண்டவரை போற்றுகிறான். எத்தனை கணவன், எத்தனை மனைவி. தெய்வம் உங்களுக்கு இந்த கணவனை கொடுத்ததற்காக, இந்த மனைவியை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்க, ஆண்டவரை போற்றி இருக்கிறீங்க. கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே போயும் இந்த ஆளை எனக்கு கொடுத்த நீயே கொஞ்சம் கூட இல்லையா, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்ட? காரணம் என்ன? என்னிடம் கொடுக்கப்பட்டது கடவுளுடைய கொடை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் வாசிக்கிறோம். தொபியாஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஆதாமை படைத்தீர், ஏவாளை படைத்தீர். ஏவாள் எதுக்காக படைச்சிருக்கிற? துணையாகவும் ஆதரவாகவும். ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதற்காக, கணவனுக்கு துணையாக மனைவியும் மனைவிக்கு துணையாக கணவனும் இருப்பதற்காக, மாமனார் மாமியார் எல்லாம் துணையாக இருப்பது, நாத்தனார் கொழுந்தனார் எல்லாம் துணையாக இருப்பது, கணவனுக்கு துணையாக மனைவி தான் இருக்கணும். எப்பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க தவறுகிறீர்களோ அங்கதான் 3வது ஒரு நபருடைய பாவ செயல் குடும்பத்திலே கடந்து வருகிறது. 3வதுடைய பாவ செயல். காரணம், சில நேரம் குடும்பத்தை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கும். காரணம் என்ன? காரணம் சில கண்ணீரோடு சொல்ற சம்பவம். காரணம், கணவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவான். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கணவனுடைய அவன் முகம் வாடி இருக்கும், துக்கத்தோடு இருக்கும். அவன் ஏன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான், எதனால கஷ்டப்படுறான்? அந்த மனைவி கேட்க நேரம் கிடையாது. என்னங்க வரும்போது எனக்கு அது வாங்கிட்டு வந்தீங்களா, இது வாங்கிட்டு வந்தீங்களா, அது மட்டும் கேட்டான். கணவன் கொடுக்கிற பொருள் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னார். அன்புக்குரிய திருமணம் எதற்கு? இன்னும் சில குடும்பம் பார்க்கும்போது மனைவி வேதனையோடு இருப்பாங்க. குடும்பத்துல மனைவியோட உடல் வேதனை, உள்ள வேதனை புரிந்து கொள்ளல. ஏண்டி அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, அந்த பொருள் இது சொல்லிக்கிட்டு அந்த மனைவி வெறும் ஒரு பொருளுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது
நீங்கள் ஒரு நாளும் உங்கள் மனைவிக்கு துணையாக இல்லை, ஒரு நாளும் கிடையாது. அது ஆதரவு என்று சொல்ல அர்த்தம். அந்த மனைவிக்காக ஜெபிக்கிற கணவனாக இருக்கணும், அந்த கணவனுக்காக ஜெபிக்கிற மனைவியாக இருக்கணும். பார்க்கிறோம் நாம தொடக்க நாள் புத்தகத்தில் அன்புக்குரியவர்களே, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் குழந்தை இல்லை. அவங்களுக்கு வயதாயிட்டே இருக்குது. குழந்தை இல்லாதனால வேதனையோடு இருக்கிற ரெபேக்கா ஈசாக்கு விழுந்தால் படியிட்டு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான். ஈசாக்கு முழந்தால் படியிட்டு தன் மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, இதோ ஈசாக்கின் மன்றாட்டை முன்னிட்டு தெய்வம் ரெபேக்காளுடைய கருப்பையை ஆசிர்வதிக்கிறார். கணவனுடைய மன்றாட்டினாலே மனைவி ஆசிர்வதிக்கப்படுகிறார், மனைவியுடைய மன்றாட்டினால் கணவன் ஆசிர்வதிக்கப்படுகிறார். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கணும். ஆதரவாக பொண்ணும் பொருளும் வாங்கி கொடுப்பது மட்டுமல்லங்க ஆதரவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமண வாழ்க்கை பல நேரங்களில் கசந்து போக காரணம் அதுதான். ஏதோ என் வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம், அப்படி அல்ல. தெய்வம் உன்னை ஒரு லட்சியத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு, ஒரு துணையாகவும் ஆதரவாகவும். அதே போல தோபியாஸ் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய 2வது பகுதியை பாருங்க. தெய்வமே, நான் இந்த மனைவியை ஏற்றுக்கொண்டிருப்பது எதற்காக? இச்சையின் பொருட்டன்று, மாறாக தூய்மையான நோக்கத்தோடு. நான் இந்த மனைவி பெற்றிருப்பது, இந்த மனைவி, இந்த சகோதரி, இந்த மகளை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருப்பது இச்சையின் பொருட்டன்று, தூய்மையான நோக்கம். என்ன? கடவுள் சன்னதியில் ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள தூய்மையான நோக்கம் என்னது? ஒரு கணவன் ஒரு மனைவி சொல்லும் பொழுது ஏதோ குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு ஒரு உடல் உறவு ஏற்படுத்திக் கொண்டு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல வாழ்க்கை. மாறாக இறைவன் கொடுக்கிற, விவிலியம் கொடுக்கிற ஒரு தூய்மையான நோக்கம் இருக்கிற இடத்துல. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 16வது வசனமும். நம்பிக்கை கொள்ளாத கணவன் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவராகிறார், அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார். 16வது வசனம் வாசிங்க. மனமான சகோதரியே, ஒருவேளை மனமான சகோதரியே, ஒருவேளை உன் கணவர் உன்னால் மீட்படையலாம். மனமான சகோதரரே, ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம். எதற்காக கணவன் மனைவி? எதற்காக? இந்த உலகத்துல உங்கள் வாரிசுகளை உருவாக்குவதற்கு. எனக்கு நிறைய சொத்து இருக்குது, ஐயோ எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு இல்லைன்னா இந்த பிள்ளை சொத்தெல்லாம் எங்க போகும்? அதுக்காக அல்ல திருமணம் என்பது. சொத்துக்களை காப்பாற்றுவதற்கோ பணம் சேர்ப்பதற்கு அல்ல, மாறாக இதோ தெய்வம் பார்க்கிறார், இந்த மகனை நான் ரட்சிக்கணும். எங்க யாரை அனுப்புவது? இறைவாக்கினர் பார்த்து ஆண்டவரை கேட்டாரு, என் மக்களை ரட்சிக்க நான் யாரை அனுப்புவேன்? அவர் சொன்னார், ஆண்டவரை நான் போகிறேன். அதே போலதான் பார்க்கிறார் ஆண்டவர். இதோ இங்க அந்தோணி சாமி ஒரு சகோதரர் இருக்கிறான், ஒரு ஆரோக்கிய சாமி ஒரு சகோதரர் இருக்கிறான், இவனை ரட்சிக்க நான் யாரை அனுப்புவேன்? பார்க்கிறாரு, அங்க பக்கத்துல ஒரு அந்தோணி மேரி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ, அந்தோணி சாமிக்கு அந்தோணி மேரி, ஓகே, ஜாயின் பண்ணி விட்டார் ஆண்டவர். எதற்காக? உன்னுடைய ஜெபத்தினாலும் உன் தியாகத்தினாலும் உன் கணவரை ரட்சிப்பதற்காக. நீதான் கணவரை ரட்சித்து ஆண்டவரோடு கொண்டு வரணும். உன் மனைவி, உங்களுடைய ஜெபத்தினாலும் தியாகத்தினாலும் உங்க மனைவினை கொண்டு ஆண்டவரோடு கொண்டு வரணும், ரட்சிக்கணும். அன்புக்குரிய சகோதரியே, ஒருவேளை ஜெபித்திர திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வரணும், அப்படிப்பட்ட கணவன் வரணும், ஐயோ இது அது நம்ம சொல்லிக்கிட்டு பல ஆசைகளும் பல எண்ணங்களும் கொண்டு வாழ்ந்திருப்பீங்க. நீங்க பல ஏக்கங்கள் இருந்திருக்கலாம், பல கனவுகள் இருந்திருக்கலாம் உங்களுடைய வருங்கால கணவரை பற்றி. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்று. காரணம் என்ன? எதிர்பார்த்த கணவன் எல்லாம் உனக்கு வந்திருப்பது ஒரு குடிகாரனா இருக்கலாம், ஒரு மோசமான கணவனா இருக்கலாம். அப்படியா நீ வந்திருக்கிற, எனக்கு இது வேண்டாம்,
வெட்டிட்டு போயிட்டே இரு. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியப்பா, அப்ப காரணம் என்ன? தெய்வம் உன்னிடம் ஒரு கணவன், ஒரு குறையுள்ள மனிதனை தான் உனக்கு ஒரு கணவராக கொடுக்கிறாரே தவிர ஒரு நிறைவான, ஒரு பெர்ஃபெக்டான, ஒரு நல்ல ஒரு மனிதன் ஆண்டவர் கொடுக்கல. உனக்கு தெரியும் ஆண்டவருக்கு, இதோ இந்த சகோதரிக்கு நான் கொடுக்கிற இந்த கணவன் ஒரு குறையுள்ளவன், குடிகார, மோசமானவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட பழக்கம் அடிமையானவன் என்று ஆண்டவருக்கு தெரிந்துதான் ஆண்டவர் அந்த சகோதரனை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அர்த்தம் என்னது? நீங்க கஷ்டப்படணும், கேடு கேட்ட நாசமா போகணும், அதனால நீ அழிச்சு போகணும் என்று ஆண்டவர் விரும்பல. மாறாக தெய்வம் இப்போ ஒரு மோசமான குணங்களையும் கொண்ட ஒரு சகோதரனை ரட்சிக்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார் ஆண்டவர். தெய்வம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார். இதோ இந்த சகோதரியை அவர் கொடுத்த இந்த சகோதரியால அந்த கணவனை ரட்சிக்க முடியும் என்று தெய்வம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய மீட்பு பணியை செய்கிறாரு. அப்போ அர்த்தம் என்ன? அந்த கணவனுக்கு இந்த மனைவி யாரா இருக்கிறா? கடவுள் அந்த சகோதரனை மீட்க அனுப்பிய ஒரு இறை வாக்கினலாக. நீங்க ஒரு ப்ராஃபெட் அந்த இடத்துல, ஒரு இறை வாக்கினலாக, கடவுளுடைய தூதனாக ஒவ்வொரு மனைவி இருக்கிற அந்த இடத்துல. எதற்காக? அந்த கணவனை தாங்குவதற்காக. சுமை தாங்கிகளாக இருக்கணும், சுமை தாங்கிகளாக. அதே போல அன்பு சகோதரரே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மனைவி குறைவுள்ளவளா இருக்கிறான். அன்புக்குரிய ஒரு குருவானவர் சொன்ன ஒரு அண்ணன் ஒரு சம்பவம். திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன உடனே, திருமணமாகி நல்ல சந்தோஷமான ஒரு காலம் இருக்குது. ஹனிமூன் சொல்ற ஒரு காலம் நல்லதுதான். சந்தோஷமா வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. இளம் தம்பதிகள் 2-3 மாதத்துக்கு பிறகு ராத்திரி தூங்க போனாங்க. தூங்க போயிட்டு அதிகாலை 5 மணி 6-5:30 இந்த மனைவி எழுந்து பெட் காஃபி போட்டு வந்து கணவனுக்கு, செல்லம் எழுந்துறீங்க செல்லம், காப்பி குடிங்க அப்படின்னு ஒரு அக்கறையாக சொன்னாதான் இந்த ஐயா காப்பி குடிப்பார். அப்போதான் இவர் எழுவார். எழுந்து பல்ல விளக்கணும் இல்லையா? அந்த அழுக்கு வாயில் காப்பி குடித்தாதான் சிலருக்கெல்லாம் சந்தோஷம் வரும். அப்போ அப்படி இருந்த மனுஷன் தான் அவர். அன்புக்குரியவர்களே, 5:30 ஆச்சு, காப்பி வரல. காலையில் எழுந்து இவ எழுந்து போகிற மாதிரி இல்லை, காப்பி வந்த மாதிரி இல்லை. கோபத்தில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் படுத்துக்கிட்டே. அன்புக்குரியவர்களே, ஒரு அசைவும் இல்லை. மெதுவாக ஏதோ ஒரு முனகல் சத்தம், ஒரு வேதனையில் ஒரு முனகல் சத்தம். எழுந்து பார்த்த பொழுது அவளுடைய கண்களில் கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவளால் எழ முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ராத்திரியில் நடந்த சம்பவம் தான், என்னன்னு தெரியாது. இடுப்பு கீழே தளர்ந்து போயிடுச்சு. அவ்வளவுக்கு இடுப்பு கீழே தளர்ந்து போயிடுச்சு முழுவதுமாக. காரணம், சில வியாதியில் இப்போ நம்ம சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரன் அலுவலகத்துக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்லாம் வேறு கனவுகள் பயங்கரம். ஆனால் திருமணமான 3வது மாதமே இப்படிப்பட்டவன். கொண்டு டாக்டர் போனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, அவளை குணப்படுத்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இனி அவளால் ஒரு நாளும் குழந்தையை சுமக்க முடியாது, குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பே கிடையாது, எல்லாம் சொல்லிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரனை பார்த்து இவங்க இந்த சகோதரனுடைய தங்க, அக்கா, அம்மா எல்லாம் சொன்னாங்க, டே உனக்கு ஏண்டா இந்த பொழுது, விட்டுடுறா அவளை, விட்டுரு அவளை, எதுக்கு உனக்கு, விட்டுடு. காரணம் வேற பெண்ணு யாரும், இன்னும் சின்ன பையன் தான், நீ 25-26 வயசு தான் ஆகுது, உனக்கு எத்தனையோ பெண்ணு வருவாங்க, நீ நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு எத்தனையோ பேர் கட்டிக்கிற வருவாங்க, விட்டுரு அவளை, போகட்டும், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கட்டும். காரணம் இனி அவளை வச்சு நீ எப்படி காப்பாற்ற போற? ஏன் இந்த சகோதரியுடைய சொந்த தகப்பன் சொன்னார், மருமகனே விட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ பெரிய சுமை வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டது உங்கள் மகள் என்பதனால் அல்ல, தெய்வம் எனக்கு இவளை கொடுத்தது இந்த பலிப்பீடத்தில் இருந்து. நான் இந்த பலிப்பீடத்தில் தான் இவளை கரம் நீட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எப்படி இயேசு நான் கை நீட்டி பெற்றுக்கொண்டு தூக்கி தூர போட மாட்டானோ, அதே போலதான் இவளை நான் பெற்றுக்கொண்டது இந்த பலிப்பீடத்தில் இருந்து. அவள் நோய் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சுமக்க வேண்டியது யாரு? நான் தான். அன்புக்குரியவர்களே,
இன்றும் சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறான். அந்த சகோதரன் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கான். அந்த மனைவிக்கு குளிப்பாட்டும் போது கிளீன் பண்ண எல்லாம் அந்த மனைவி ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வம் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் வர முடியாது. காரணம் என்ன? குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர இல்லாத காரணம் என்ன? அவனா எனக்கு வேலைக்காரன், மனைவி தானே நான் சொல்றது செய்யட்டும், கணவன் தான் நான் சொல்றது செய்யட்டும். ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. மனைவியோட குறையை பேசிக்கொண்டு கணவன் அந்த மனைவியை காயப்படுத்தும் பொழுது, மனைவியோட குறையை பேசிக்கொண்டு கணவன் அந்த மனைவி கணவனை காயப்படுத்தும் பொழுது எப்படி தெய்வம் உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவா? ஒரு நாளும் கிடையாது. குறையுள்ள கணவனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எப்படி காயப்பட்ட இயேசுவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? குறையுள்ள உன் மனைவியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உனக்காக சிலுவையில் காயப்பட்ட இயேசுவை உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொண்டு சொன்னா அது வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். காரணம், தெய்வம் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். உன் கணவனை நீ ரட்சிப்பாய், உன் மனைவி நீ ரட்சித்து என்னிடம் கொண்டு வருவாய் என்ற ஒரு நம்பிக்கை தெய்வம் உன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஆண்டு தொடர்ந்து சொல்லுகிற சபை உரையாளர் புத்தகம், சபை உரையாளர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். சபை உரை, புக் ஆஃப் எக்லெசியாஸ்டிகஸ் அப்படி ஒரு புக் பைபிள் இருக்குது. நமக்கு பலர் இந்த மாதிரி புக்கெல்லாம் திறந்து நடுவில் இருக்கிற திறந்து பார்க்கறது கிடையாது. நம்ம அதில் கிடைச்சிச்சா? சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் மிகுந்த பலன் கிடைக்கும். தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பதால் அவங்க சேர்ந்து உழைக்கும் பொழுது மிகுந்த பயன் கிடைக்கும். எதனால? என்ன சேர்ந்து உழைக்கிறாங்க அவங்க? கணவன் மட்டும் வேலைக்கு போனால் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், மனைவி சேர்ந்து வேலைக்கு போனால் இன்னொரு 10,000, 10,000 + 10,000 20,000. அப்பா போதும். அப்படியா? அது ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இறை சன்னதி கடந்து வரணுமே தவிர கணவன் மட்டும் தனியாக மனைவி மட்டும் தனியாக அல்ல. அது ஆண்டவர் சொல்லுவது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை குறித்தல்ல ஆண்டவர் பேசுவது, மாறாக இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து. கணவனும் மனைவியும் ஒரே உள்ளத்தோடும் ஒரு உடலோடும் நீங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது மட்டும்தான் தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உங்களால் சொந்தமாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இதோ அந்த இடத்துல வெறுப்பு, கோபம், தீமைகள் கடந்து வருகிறது. எப்படி இறை ஆசீர்வாதம் உன் குடும்பத்திலே சொந்தமாகும்? எப்படி சொந்தமாக முடியும்? இந்த இடத்துல தொடர்ந்து வாசிங்க. ஒருவர் விழுந்தால் மற்றவர் அவரை தூக்கி விடுவார். அன்பு, திருமண வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை லட்சியம் ஆண்டவர் சொல்வதுதான். கணவன் பலவீனமானவன், மனைவியும் பலவீனமானவள். ஒருவேளை கணவன் இந்த உலகத்தில் வீழ்ந்து போனால், பாவத்தினாலோ தீமையிலோ வீழ்ந்து போனால், ஐயோ அவன் தப்பு பண்ணிட்டானா, எனக்கு இவன் வேண்டாம், அப்பா என் கணவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், வெட்டி விட்டுடு. அம்மா வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதல்ல. உன்னை விட்டு விலகி போன பாவம் செய்திருக்கிற குறையுள்ள அந்த கணவனுக்காக நீ பலிபீடத்தை கடந்து வரணும். ஆண்டவரே, இந்த கணவனை நீ எனக்கு கொடுத்திருப்பது இந்த பலிபீடத்தில் தான், எனவே நீர்தான் இந்த கணவனை மீட்டு கொண்டு வரணும் சொல்லிக்கிட்டு அந்த ஆண்டவரில் உட்கார்ந்து முழந்தால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். கணவன் வீழும் பொழுது மனைவி முழந்தால் படியில உயர்த்தணும் ஆண்டவர் சன்னதியில. அன்புக்குரியவர்களே, எங்க குருவானவரோடு பகிர்ந்து கொண்ட அனுபவம் உண்டு. குருவானவர் பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம். ஒரு குடிகாரர், ஒரு நல்ல தினமும் குடித்து வீட்டுக்கு வர ஒரு சகோதரர். இந்த சகோதரர் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார். வந்த தினமும் வீட்டில் அடி உத, வீட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியாது. நல்லா சம்பாதிக்க, நல்லா குடிக்கிறார். இந்த குடிக்காரங்களாம் ஒரு மீட்டிங் இருக்கு அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து குடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. காரணம், குடிச்சிட்டு போனால் அவங்க மனைவி எப்படியெல்லாம் இவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இதெல்லாம்
வந்து சொன்னான், நேற்று வீட்டுக்கு போனட குடிச்சிட்டு என் மனைவி தொடப்பத்திலேயே அடித்தா. ஒருத்தன் சொன்னான், என்னை அப்படி அடித்தா இப்படி அடித்தா. ஆனால் வந்து சகோதரன் சொன்னார், ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி ஒரு நாள் என்னை அடித்ததே கிடையாது, ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. உடனே எல்லாம் சொன்னாங்க, பெருசாக புழுகிறான் பாரு இவன், குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் எந்த பொண்ணாட்டும் அடிக்க மாட்டான், தொடப்பத்தில் பெருசாக பேசிட்டான் பாரு இவன். நம்ப முடியல இவங்களால். அப்போ இவன் ஒரு டெஸ்ட் பண்ணான் அதுக்கு. அப்போ என் மனைவி உண்மையை நடிக்கிறது இல்லையா, இல்லை நான் குடி போதில் இருக்கிறதுனால எனக்கு தெரியலையா அப்படின்னுட்டு. ஆனால் சிலர் குடிச்சிட்டு வந்தாக்க குடிச்சு சாக்கடை விழுந்து கிடந்திருக்கோம், நாய் மூத்திரம் பெய்யும், ஏன் கடவுளே விட்டு விட்டு மழை பெய்கிற, நல்லா பெய்ய வேண்டியதானே அப்படின்னுட்டு சிலர் இருப்பாங்க. நாய் மூத்திரம் தெரியாது அவங்களுக்கு, காரணம் அதான் உலகம். அன்புகளே, அப்போ இந்த சகோதரன் அப்போ நினச்சான், ஓகே ஒரு டெஸ்ட் பண்ண மனைவி என்ன செஞ்சான், குவார்டர் வாங்கினான், குவார்டர் வாங்கிட்டு வாயில் ஊற்றி குடிக்கல, கொப்பளிச்சு கீழே கொட்டான். அப்புறம் கொஞ்சம் சாராயத்தை அங்கங்கே தெளிச்சிக்கிட்டான். அப்போ என்ன அர்த்தம், குடித்த மாதிரி ஸ்மெல் வரும், அவ்வளோதான், போதை கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கீழே உருண்டு பிறண்டு உடம்பெல்லாம் சேர சகதி ஆன மாதிரி காட்டிக்கிட்டான். வீட்டுக்கு போய் காலிங் பெல் தரணும், மனைவி கதவை திறந்தாள். மனைவி கதவை திறந்த பொழுது இவன் எதிர்பார்த்தான் ஏதாவது அட்டி விடும் அப்படின்னுட்டு. ஆனால் மனைவி இவனை ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை. அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி அவனை தோளில் பிடிச்சிக்கிட்டு அமைதியாக பாத்ரூம் கொண்டு போனான், குளிப்பாட்டினான். குளிப்பாட்டி எல்லாம் போட்டு குளிப்பாட்டிட்டு சாப்பாடு கிச்சனில் ரெஃபெக்ட் டேபிள் கொண்டு டைனிங் டேபிள் கொண்டு வந்து சாப்பாடை வச்சான். காரணம் இவன் குடிக்கல, இல்லை குடிச்சிட்டு வந்தால் ஏதாவது கண்டது பண்ணுவாங்க. இந்த குடிக்காதனால ஏதாவது அவளை வில்லங்கம் பண்ணுறதுக்காக சாப்பாடு போட்ட உடனே அந்த பிளேட்டை ஓங்கி ஒரு வீசினான். சாப்பாடு அங்கெல்லாம் தெரிச்சு விழுந்துச்சு. அப்படியே மனைவி பார்த்தா, கையில் தொடப்பத்தை எடுத்தான், கையில் தொடப்பத்தை எடுத்து இவன் நினச்சான் விழுது அடி இப்போ. ஆனால் அவள் அந்த தொடப்பத்தை எடுத்து அந்த சோறெல்லாம் பெருக்கி, ஓகே கணவன் சாப்பாடு பிடிக்கல, அவனுக்கு எல்லாம் தொடச்சிட்டு பிளேட்டில் கழுவிட்டு கணவனை அப்படியே மெதுவாக கொண்டு போய் படுக்க வச்சான். இவன் தூங்கலை, என்னதான் நடக்குது பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இவன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து எல்லா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு மனைவி கட்டிலுக்கு அடியிலேருந்து ஒரு மூட்டையை எடுத்தான். என்னுடைய ஓரக்கண்ணில் பார்த்தான். காரணம் மனைவி பாத்திரடைய மெதுவாக பார்த்த பொழுது ஜல்லிக்கல், இந்த கல் இருக்குல்ல, ஜல்லி ரோடு போகிற கல் இருக்குல்ல, அந்த ஜல்லிக்கல். நினச்சான் விழுதுற அடி, அம்மா நம்ம ராத்திரி இத்தனை நாள் குடிச்சிட்டு வந்தனால விழுந்த அடி ஒன்றும் தெரியல, இனிமேல் ராத்திரி விழுதுப்பான்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தில் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அவள் செய்தது, வீட்டில் பாடுபட்ட சுரூபம் இருந்தது, சுரூபத்துக்கு முன்னாடி அந்த கல்லெல்லாம் விரிச்சு போடுறான். அந்த ஜல்லி கல்லில் முழந்தால் படிட்டு கொண்டு கரம் உயர்த்தி பிடித்து அந்த சகோதரி அந்த கணவனுக்காக ஜெபிக்கிறான். அந்த கணவனுக்காக அந்த சகோதரி ஜெபித்து கொண்டிருந்த அன்புக்குரியவர்களே, இதை இவனால் தாங்க முடியல, படுக்கையில் கண்ணீர் வருகிறது. ஓகே, ஒருவேளை இது இன்னைக்கு மட்டும்தானா, ரெண்டாவது நாள் இதே மாதிரி பண்ணான், ரெண்டாவது நாளும் பார்க்குறான் இதே போல தான். அப்பொழுதுதான் தன்னுடைய மகளை கூப்பிட்டு கேட்டான், ஏன் உங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க, என்ன இது? அப்போ சொன்னான் மகள், நேற்று மட்டும் நீ இப்போ தான் அப்போ உனக்கு தெரியுமா, எங்கள் அம்மாவுடைய முழங்காலை எடுத்து பாருங்க, அப்படி எங்கள் அம்மாவுடைய முழங்காலை எடுத்து பாருங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்த நாள் மனைவி தூங்கிய பொழுது அவனுக்கு துணி விளைக்குது, முழங்காலை பார்க்கும் பொழுது தழும்பு பிடிச்சு கிடக்குது. அந்த கணவனுக்காக ஜெபித்து 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 அன்புக்குரியவர்களே, அந்த கணவன் தீர்மானித்தான், இனிமே நான் குடிக்க மாட்டேன். அவன் தீர்மானித்து பண்ண குடிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க, ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இருந்து என்ன நடந்திருக்கும்? நீ குடிச்சிட்டாடா வரேன்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி அடின்னு அடிச்சிருப்பீங்க, அடிச்சிருந்தா மீண்டும் குடிக்க போயிருப்பான். ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய கணவனுடைய செய்த தவறை முன்னிட்டு இதோ அவன் வீழ்ந்து போயிருக்கிறான், பாவத்திலே வீழ்ந்து போயிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு அவன் ஜெபத்தில் அவரை உயர்த்துகிறாள். அவள் ஜெபத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிறான். ஜெபத்தில் உயர்த்திய பொழுது தெய்வம் அவனுக்குள் மனம் மாற்றத்தின் கண்ணீரை கொடுக்கிறார். அவன் மனம் மாறினான். அன்புக்குரியவர்களே, அதே போல மனைவி ஏதோ சில காரணத்தினால தீமையிலே பாவத்திலே வீழ்ந்து கிடக்கும் பொழுது அதன் அர்த்தம் நீங்கள் அவளை விரட்டி விடுவது அல்ல, மாறாக அந்த சகோதரியை முன்னிட்டு கணவன் அந்த மனைவிக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட மனைவிக்காக ஜெபிக்கணும். வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 3 அதிகாரம் 1 முதல் வசனங்கள்.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்கள். திருமணமான பெண்களே, கணவருக்கு பணிந்திருங்கள். அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையால் கவரப்பட்டு என்ன செய்யப்படுவாங்க? நல்வழிப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது வார்த்தையே தேவைப்படாது. தொடர்ந்து ஒரு பெண்ணுடைய அழகு என்பது என்ன சொல்ற ஆண்டவர்? பணிவும் அமைதியும். நல்ல நகையை போட்டுக்கிட்டு, ஏண்டி இந்த நகையை பார்த்தியா, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த ஆசையாக வாங்கி கொடுத்தார், பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. அதுவா? பட்டு சேலை கட்டிக்கிட்டு, ஐ நல்லா இருக்கு பட்டு சேலை பாரு. நீங்கள் போடுகிற பட்டு சேலையோ, நீங்கள் மாட்டிக்கொள்கிற நெக்லஸோ அல்லது வளையல்களோ, தங்க வளையல் அல்ல உங்களுக்கு அழகை கொடுப்பது. மாறாக உங்களுடைய கணவன் வீழ்ந்து போகும் பொழுது அந்த கணவனை முன்னிட்டு நீ ஜெபித்துக் கொண்டு அந்த கணவனை நீ நல்வழிப்படுத்துகிறீங்க பாருங்க, உங்களுடைய மரியாதையுடைய தூய நடத்தையால். வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது வார்த்தைகளே தேவை கிடையாது. நீ பணிவோடும் அமைதியோடும் இருந்து கொண்டு தவறு செய்கிற, பாவம் செய்கிற உன்னுடைய கணவனுக்காக நீ பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது தெய்வம் இதோ உன்னுடைய அந்த தூய நடத்தையை முன்னிட்டு, உன்னுடைய ஜெபத்தை முன்னிட்டு உன் கணவனை ரட்சித்து உன் கரங்களை ஒப்பு கொடுப்பா. 7ஆம் வசனம் வாசிங்க. அவ்வாறே திருமணமான ஆண்களே வலு குறைந்தவர் என்பதை நீங்கள் உணர்ந்து இணைந்து வாழுங்கள். வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளர் என்பதை மதிப்பு கொடுங்கள். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. திருமணமான ஆண்களே உங்களுக்கு, ஒன்று, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர் என்று கருதி அவரோடு இணைந்து வாழுங்கள். உங்க மனைவி திருப்பி அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்கப்பா, சொல்ல முடியாது, நீ அடிக்கிற மாமாவனை வா நீயா நானே பார்த்துக்குவோம் அப்படி முந்தானி எடுத்து ஒரு சொருகிட்டு வருவாங்க பாரு, சச்சின் பேட்டை பிடிச்சி வர்ற மாதிரி தொடப்பத்தை, அந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. ஆனால் அது பாவம் என்று சொல்கிறார். சகோதரரே, நீ உன் மனைவியை அடிக்கும் பொழுது நீ அடிப்பது உன் மனைவியை அல்ல, மாறாக உன்னை நம்பி உன்னிடம் அந்த சகோதரியை கொடுத்திருக்கிற ஆண்டவரை நீ அடிக்கிற. உன் மனைவி மீது விழுகிற ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் மீது விழுகிற அடிதான தவிர இதோ அந்த மனைவி மீது உள்ள அடிக்கிற அல்ல. அது நீ எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நீ கடவுளை அடிக்க தினமும் அடித்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனைவி அடிக்கிறன்னு சொல்லிக்கிட்டு அந்த மனைவியை கொடுத்து ஆண்டவரை நீ ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் பொழுது எப்படி அந்த மனைவி வழியாக உன் குடும்பத்திற்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படி கடந்து வரும்? கிடையாது, ஒரு நாள் வராது. நான் முதலே சொன்ன குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளுடைய கிருபையை பெறுகிற ஒரு இடம். மனைவி வழியாக கணவனும், கணவன் வழியாக மனைவியும் இறை ஆசிரியை அனுபவிக்க ஒரு இடம் தான் குடும்ப வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனைவி காயப்படுத்துறீங்க, ஆனால் திருப்பி அடிக்க மாட்டா. என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ சொல்லிக்கிட்டு அன்புக்குரியவர்களே, பணத்தை முன்னிட்டோ பொருளை முன்னிட்டோ உடல் இச்சைகளை முன்னிட்டு காயப்படுத்தும் பொழுது நீ ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். அவளோடு இணைந்து வாழுங்கள். எனது இணைந்து மரியாதையோடு மதிப்பு கொடுத்து வாழணும். காரணம், நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஞாபகம் இருக்க? திருமணத்தன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஞாபகம் இருக்க? சொல்லுங்க பாப்போம். இப்போ சொல்லுங்க சார், கரெக்டாக சொல்லுங்க. பலரும் சொல்லலாம், 83 கரெக்டாக சொன்னாருங்க. அவங்க அங்கே யாரும் ஒருத்தர் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் பகிர்விலும் என்ன வரும்? நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க?
ட்ரைனிங் கிடச்சிருச்சு எப்பவே. இவங்களாம் வரும்போது சொல்லுவாங்க, சாமி நீங்கள் செப்பண்டா நான் செப்புறேன், அப்படி தானே, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. பரவாயில்ல, என்னது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க ஆண்டவர் சன்னதியில்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும். கல்யாணத்தனைக்கு தான் சாமியார் சொல்லி கொடுத்தாரு, இப்பொழுதுமா? நீங்கள் கொடுத்தது வெறும் வார்த்தை அல்ல, வாக்குறுதி, வார்த்தை பாடாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷன். ஆண்டு வார்த்தை பாடாது. ஆண்டு சொல்றோம், நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்த என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் என்ன செய்யறேன்? நான் வாக்களிக்கிறேன். அப்படி மதிக்கவும் வாக்களிக்கவும் கொடுத்து விட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு மிதிக்கவும் செய்யும் பொழுது எப்படி தெய்வம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா? ஒரு நாளும் உங்கள் மனைவி கை உயர்த்தக்கூடாது. நீங்க அது சாபமாக மாறுகிறது. வலு குறைந்தவர் என்று கருதி நீங்கள் அவரை காயப்படுத்தாதீங்க. அதே போல மீண்டும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது? இரண்டாவது, அவள் உன்னுடைய கடவுள் கொடுக்கிற அருள் கொடைகளுக்கு துணையா இருக்கிறார். அவள் இல்லாம இதோ அவள் கடவுள் கொடுக்கிற அருள் கொடைகளுடைய உடன் உரிமையாளர். வார்த்தையை பாருங்க, உடன் உரிமையாளர். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்க மட்டும் உரிமையாளர் அல்ல, மனைவி மட்டும் உரிமையாளர் அல்ல. கடவுள் மனைவிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு கணவன் உடன் உரிமையாளராக இருக்கிறாரு. கணவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு மனைவியும் உடன் உரிமையாளருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரே தவிர கணவனுக்கு மட்டும் என்றும் மனைவிக்கு மட்டும் என்றும் தெய்வம் ஆசிரியை கொடுப்பது கிடையாது. அப்போ நீங்க கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ள அப்படின்னா எப்படி கடவுள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் கொடுப்பார்? மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ள சொன்னா அந்த கணவன் வழியா வர வேண்டிய ஆசீர்வாதம் எப்படி கொடுப்பது கடந்து வரும்? ஒரு நாளும் வராது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இறையாசர் எழுந்து போவதற்கான அடிப்படை காரணம் அதுதான். கணவனால் மனைவி ஏற்றுக்கொள்ள முடியல, மனைவியால் கணவன் ஏற்றுக்கொள்ள முடியல. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல அது முன்னாடி வசனம். அவ்வாறே உணர்ந்து இணைந்து வாழுங்கள். உடன் உரிமையாளர் என்று உணர்ந்து வாழுங்கள். மூன்றாவது பகுதி, அப்பொழுதுதான் நீங்கள் இறை வேண்டல் செய்யும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தா ஜெபிக்கணுமே தவிர கணவன் தனியா மனைவி தனியா அல்ல. மனைவி எக்கேடு கேட்டா போகட்டும் சொல்லிக்கிட்டு கணவன் ஆண்டவரே என்ன மட்டும் ஆசீர்வதினா ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர். அங்க கணவன் நீ மனைவியை புறக்கணித்து விட்டு நீ வாழும் பொழுது, உன் மனைவி மதிப்பு கொடுக்காது நீ வாழும் பொழுது எப்படி உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்? உன் கணவனை புறக்கணித்து விட்டு இந்த கணவன் வேண்டாம் இவனுக்கு பிடிக்கல சொல்லிக்கிட்டு நீ அவனை வெறுத்து கொண்டு நீ வாழும் பொழுது எப்படி தெய்வம் உன் ஜெபத்திற்கு மதிப்பு கொடுப்பார்? காரணம், அந்த கணவனை அந்த மனைவி உன்னிடம் கொடுத்திருப்பது ஆண்டவர் தான் இருக்கும் பொழுது அந்த கடவுள் கொடுத்த உன்னத கொடையான உன் கணவனையோ உன் மனைவியை நீ புறக்கணித்து விட்டு நீ எவ்வளவுதான் உபவசிச்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் உன்னால் இறை வேண்டல் செய்ய முடியும், ஜெபிக்க முடியும் என்று. பல நேரங்களில் மனசுக்குள் கணவன் மேல வெறுப்பு, கோபம் மனசுல, ஆனா வந்து ஜெபிக்கணும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் கடந்து வரும்? ஒரு நாளும் இல்லை அன்புக்குரியவர்களே. என்று தெய்வம் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காக பரிசுத்த லட்சியத்தோடு உணர்ந்து கொள்ளுங்க. இது எனக்கு இந்த தெய்வம் இந்த மனைவியை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இந்த மனைவியை முன்னிட்டு நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த கணவனை முன்னிட்டு நான் கணக்கு கொடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கணும் ஆண்டவர் சன்னதியில். இறைவசனம் கடந்து வரணும். நீங்கள் ஜெபத்திலும் தவத்திலும் திருப்பள்ளியிலும் ஒன்று கூடி வரணும். ஒரு குடும்பத்தினோட அடித்தளம் ஜெபமாக இருக்கணும். ஜெபமாக இருக்கணும் அன்புக்குரியவர்களே. எப்பொழுது இறைவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அங்கே எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை எதிர்கொள்ளுகிற சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரியவர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கொடை, என் மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை, என் கணவன் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை, குடும்பம் தெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு கொடை. அந்த கொடையை குறித்து ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அப்பொழுதுதான் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்று சொன்னால் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போய்விடும், தடைப்பட்டு போய்விடும் அன்புக்குரியவர்களே. எனவே ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே ஒருவர் அன்பு செய்திட, ஒருவரை ஏற்றுக்கொண்டிட, குறிப்பாக ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக ஏதேனும் தவறுகளோ குறைகளோ பலவீனங்களோ பாவங்களோ கடந்து வந்திருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களை மன்னியும் மன்னியும் என்று நாம் கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். வாயின் இயேசுவே, வாயின் ஜீவனே, வாயின் அன்பனே, அப்பத்தின் உருவிலே. சேர்ந்து பாடுவோம். வாயின் இயேசுவே, வாயின் ஜீவனே, வாயின் ஜீவனே, வாயின் அன்பனே, வாயின் அன்பனே, அப்பத்தின் வடிவிலே, அப்பத்தின் வடிவிலே ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. வாயின் இயேசுவே, வாயின் ஜீவனே, வாயின் அன்பனே, அப்பத்தின் உருவிலே இயேசு உன் மத்தியிலே வரப்போகின்றார். சந்தோஷமாக பாடு. இன்று ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபி. பரிசுத்த ஆவிக்காக. இன்று 2 மொழிகளில் நற்செய்தி படிவுகளில் நாம் குடும்பத்தை பற்றி கேட்டோம். ஒன்று, பெரிய ஒரு குடும்பம், திருச்சபை என்னும் குடும்பம். 2, லோக்கல் சர்ச், உன்னுடைய குடும்பம். இயேசு இந்த குடும்பத்திலே உன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த குடும்பத்திலே உன்னை நியமித்திருக்கின்றார். ஒருவரை ஒருவர் புனிதப்படுத்த, கணவன் மனைவியை புனிதப்படுத்த, மனைவி கணவனை புனிதப்படுத்த, பெற்றோர்கள் மக்களை புனிதப்படுத்த, மக்கள் பெற்றோர்களை புனிதப்படுத்த, சகோதர சகோதரிகள் தம்மில் புனிதப்படுத்த, திருச்சபையில் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்த இறைவன் உன்னை குடும்பத்திலே அமைத்திருக்கின்றார். முழந்தால் படியிட்டு இயேசுவை வரவேற்று பாடுவோம். வாயின் இயேசுவே. வாயின் இயேசுவே, வாயின் ஸ்நேகமே, வாயின் ஜீவனே, வாயின் ஜீவனே, அப்பத்தின் உருவிலே, அப்பத்தின் உருவிலே, வாயின் இயேசுவே, வாயின் இயேசுவே, வாயின் அன்பனே, வாயின் ஜீவனே, வாயின் ஜீவனே, அப்பத்தின் உருவிலே. கைகளை உயர்த்தியாலே ஆராதனை 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 ஆராதனை. வருகின்றார் ஆராதனை. உயிருள்ள இயேசு வருகின்றார் ஆராதனை. குணமளிக்கும் இயேசு வருகின்றார். அப்பத்தின் உருவிலே வந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே
பரப்போம். ஆராதனை வாயின் இயேசுவே, வாயின் இயேசுவே, வாயின் அன்பனே, வாயின் இவனே, அப்பத்தின் முறையிலே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாயின் இயேசுவே, வாயின் அன்பனே, வாயின் அன்பனே, வாயின் ஜீவனே, வாயின் ஜீவனே, அப்பத்தின் வடிவிலே. ஆராதனை 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 இயேசுவே உமக்கு மட்டும், இயேசுவே உமக்கு மட்டும், மனிதருக்கல்ல. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை மட்டுமே பார். உனது வாழ்க்கையிலே உனக்கு ஆசீர்வாதங்கள் தந்தவர். உனக்கு நல்ல வீடை தந்த பொழுது நீ சொன்னாய் ஆசீர்வாதம் என்று. உனக்கு நல்ல கணவனை தந்த போது சொன்னாய் ஆசீர்வாதம் என்று. உனக்கு நல்ல மனைவியை தந்த போது நீ சொன்னாய் ஆசீர்வாதம் என்று. நல்ல பங்கு குருக்களை தந்த பொழுது நீ சொன்னாய் ஆசீர்வாதம் என்று. நல்ல பெற்றோர்களை தந்த போது நீ சொன்னாய் ஆசீர்வாதம் என்று. மகனே மகளே, இது மட்டுமா உனக்கு ஆசீர்வாதம்? உன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களின் வேளையில் அதை ஆசீர்வாதமாக பார்க்க முடிந்ததா? புனித அல்போன்சாவை போல, புனிதர்களைப் போல துன்பங்களை ஆசீர்வாதமாக பார்க்க முடிந்ததா? இந்த ஆசீர்வாதத்திற்காக இயேசுவே நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறேன் என்று சொன்னாயா? இல்லையெனில் ஆண்டவரிடம் கேளு. இதையும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள, இறைவா துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள நீரே என்னில் வரும், நீரே என்னில் வாரும், இயேசுவே என்னில் வாரும், ஜீவனா என்னில் வாரும், அன்பனா என்னில் வாரும், இயேசுவே என்னில் வாரும். வாயின் இயேசுவே, வாயின் இயேசுவே, வாயின் அன்பனே, வாயின் ஜீவனே, வாயின் ஜீவனே, அப்பத்தின் ஒருவேளை, அப்பத்தின் ஒருவேளை. சேர்ந்து பாடுவோம். வாயின் இயேசுவே, வாயின் இயேசுவே, வாயின் அன்பனே, வாயின் அன்பனே, வாயின் ஜீவனே, அப்பத்தில் ஒருவேளை. ஆராதனை கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 விசுவாசத்தோடு கூட, ஆராதனை விசுவாசத்துடன், ஆராதனை இயேசுவே உமக்கு மட்டும். மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை கேளு, மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை கேளு. ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவியனர் கருணைக்கு சதா காலவும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரமும் உண்டாகிறது. நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உமக்குண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் என்றென்றும் உமக்குண்டாக என்னை கடவது. படைத்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உமக்குண்டாக எனக்கு உயிரளிக்கின்ற நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. என்னை புரிந்து கொள்ளும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உமக்குண்டாக கடவது. எனது ஆண்டவரான நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உமக்குண்டாக என்னை குணமளிக்கும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. திருச்சபை என்னும் குடும்பத்தை எனக்கு அன்பளிப்பாக நன்கொடையாக தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக சிலுவையிலே பரிசுத்த கன்னித்தாயை எனக்கு தானமாக தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுள். சிலுவையிலே இரத்தத்தை எனக்கு தானமாக தந்த பொழுது, உனது நீரை எனக்கு தானமாக, தண்ணீரை தானமாக தந்த பொழுது, அதே சிலுவையில் இருந்து எனக்கு திருச்சபையையும் பரிசுத்த கன்னித்தாயையும் தானமாக தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுள். எனக்கு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை தந்த தானமாக தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுள். எனது பெற்றோரை எனக்கு தானமாக தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுள். எனக்கு உறவினர்களை, உறவுகளை தந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரம் நன்றியும் உண்டாக கடவுள். உன்னிலிருந்து நான் விலகி சென்ற பொழுதும் என்னோடு இருந்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் ஆராதனையும் ஸ்தோத்திரமும் நன்றியும் உண்டாக கடவுள். என்னுடைய வாழ்க்கையிலே உன்னை சந்தேகமாக பார்த்த இயேசுவே, உன்னுடைய திவ்ய நற்கருணையை சந்தேகமாக பார்த்த பொழுதும் எனது நாவிலே இயேசுவாக ஆண்டவராக எழுந்தருளின நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்று உமக்கு ஆராதனையும் துதியும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் உண்டாக கடவுள். இன்றும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் உமக்கு ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் பாவ சங்கீர்த்தனங்களில் எனக்கு மன்னிப்பை, பாவ மன்னிப்பை தானமாக தருகின்ற நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றென்றும் உமக்கு ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் உண்டாக கடவுள். ஆண்டவராகிய இயேசு உன்னிடம் சொல்லுகின்றார், மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவா. 7 நபர்களை மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவர ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கு உனது குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபித்து பார். பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்து பார். உன்னுடைய குடும்பத்திலே ஜெபத்தின் வரத்திற்காக ஜெபித்து பார். பரிசுத்த விவிலியத்தை துறந்து வாசிக்க நீ ஜெபித்து பார். அதற்குள்ள அருளை தேடி ஜெபித்து பார். பரிசுத்த ஆவிக்காக உன்னுடைய வாழ்க்கையில் கெஞ்சி அழு. எவ்வளவு தேவைகளுக்காக நீ கெஞ்சி எழுதியிருக்கின்றாய். உன்னுடைய பல தேவைகளுக்காக நீ கெஞ்சி எழுதியிருக்கின்றாய். உன்னுடைய பல தேவைகளுக்காக எழுதியிருக்கின்றாய். இயேசு சொல்கின்றார், என்னுடைய நாமத்தில் நீ ஒன்னையும் கேட்டதில்லை, கேளு, பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தரேன். தந்தையிடமிருந்து உனக்கு நான் பெற்று தருகிறேன். பரிசுத்த ஆவி உன் மீது வரும் பொழுது பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உன்னை அவர் அறிவிப்பார். பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவரன் ஆவி உன்னை அறிவிப்பார். இயேசுவின் ஆவிக்காக ஜெபி. ஞானஸ்தானத்தில் உனக்கு கிடைத்த அதே பரிசுத்த ஆவி உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் நீ தொடங்கும் பொழுது உனக்கு அதற்காக வரம் தேவை. ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நீ கேட்கின்றாய் பரிசுத்த ஆவிக்காக. ஏன்? உனக்கு பரிசுத்த ஆவி இல்லாததுனால இல்லை, அந்த குடும்ப வாழ்க்கையில் விசுவாசியாக, விஸ்வஸ்தனாக இருப்பதற்காக, நம்பிக்கைக்குரியவனாக இருப்பதற்காக நீ கேட்ட பரிசுத்த ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியை கேள். உனது மக்களை நன்றாக வளர்ப்பதற்காக நீ பரிசுத்த ஆவியை கேள். உனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நீ கேட்க வேண்டிய ஒரு நன்கொடை பரிசுத்த ஆவி. ஞானத்திற்காக கேள், உனக்கு கிடைக்கும். புத்திக்காக கேள், கிடைக்கும்.
படிப்பதற்காக கேள், வரத்திற்காக கேள், கிடைக்கும். யாகப்பரனுடைய புத்தகம் 1:5 ஆண்டவர் சொல்கின்றார், புனித யாக்கோபிலுடைய ஆண்டவர் சொல்கிறார், ஞானம் குறைவுள்ளவன் என்னோடு கேட்கட்டும், என்கிட்ட கேட்கட்டும், நான் கொடுக்கிறேன் அப்படின்றார். குறைவிருந்தால் கேள், கண்டிப்பாக தருவார். பரிசுத்த ஆவியை உனக்கு வேணும். திருச்சபையை அன்பு செய்ய பரிசுத்த ஆவியை வேணும். எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியால் நிரம்பினதற்கு பிறகுதான் பரிசுத்த கன்னித்தாயை சொன்னால், நீ ஆண்டவரின் தாய் என்று. பரிசுத்த ஆவி வேணும். திருச்சபை அன்பு செய்ய, கன்னித்தாயை அன்பு செய்ய, திருச்சபையின் அருட்சாதனங்களை அன்பு செய்ய, திருச்சபையின் புனிதர்களை அன்பு செய்ய உனக்கு கடவுளின் ஆவியை தேவை. கேள், பரிசுத்த ஆவியை கேள், கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு தருவார். பயந்து போன சீடர்கள் பரிசுத்த ஆவி வந்தபோது இயேசுவை பறைசாற்றினார்கள். திருத்துதர் பணி 1:8 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரின் ஆவி உன்னதத்திலிருந்து உண்மையில் வரும் பொழுது நீ ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு சாட்சியாக நீ மாறுவாய். எங்கெல்லாம்? ஜெருசலேம், ஜுடேயா, சமரியா, லோகத்தின் அதிர்த்தி வரையில், லோகத்தின் எல்லை வரையில், உலகத்தின் எல்லை வரையில் நீ ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு சாட்சியாக மாறுவாய். எப்பொழுது? பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் உன் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ முடியும். இல்லைனா ஒரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறிய. ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் பரிசுத்த ஆவியின் செயல்கள் எங்கே? திருப்பலிக்கு வர நீ தகுதியுடையவனா, தகுதியுடையவளா? திருப்பலிக்கு வர மாட்டேங்கின்றியே, திருப்பலிக்கு தாமதமாக வருகின்றாய். இயேசுவை ஸ்வீகரிக்கும் பொழுதும், உட்கொள்ளும் பொழுதும், திவ்ய நற்கரணை வாங்கும் பொழுதும் பாவ சங்கீதனம் செஞ்சியா? நினைச்சுப்பார். உன்னுடைய அழுக்கான உடலில், அழுக்கான இதயத்தில் இயேசுவை வாங்கினியே, எங்கே போச்சு உன்னுடைய விசுவாசம்? திவ்ய நற்கரணையில், அருட்சாதனத்தில் உள்ள விசுவாசம் எங்க? பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு எவ்வளவு நாளாச்சு? நினைச்சுப்பார். அருட்சாதனத்தில் ஒரு விசுவாசம் எங்க? வேணுமா? கேளு பரிசுத்த ஆவியை. பாபத்தை குறித்து உனக்கு அவர் போதியம் தருவார். பாவத்தை குறித்து அவர் உன்னை கற்பிப்பார். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று பரிசுத்த ஆவியின் ஒரு பாடலை பாடி பரிசுத்த ஆவிக்காக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவிக்காக ஜெபியுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பேதுரு பரிசுத்த ஆவியை கிடைத்த பொழுதுதான் அவர் போதித்தார், தைரியமாக போதித்தார். உனக்கு பயம் இருக்கா? ஆளுங்களை பார்த்து பயப்படுறியா? செய்வினங்களை பார்த்து பயப்படுறியா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை பார்த்து பயப்படுற? உன்னுடைய பாவத்தை பார்த்து பயப்படுறியா? மந்திரவாதியை பார்த்து பயப்படுறியா? ஏலசை பார்த்து பயப்படுறா? தாயத்தை பார்த்து பயப்படுறியா? அவங்க இவங்க அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, என் நிலத்தில் அதை போட்டாங்க, என் வீடு வாசல் அதை போட்டாங்கன்னு பயப்படுறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? இயேசுவின் பிள்ளையா நீ? உன்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். உன்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர் என்று நம்புறியா? தைரியத்தின் ஆவி, பரிசுத்த ஆவிக்காக ஜெபி. உலகத்தின் பொருட்களை பார்த்து பயப்படாது, உலகத்தின் நபர்களை பார்த்து பயப்படாது. உன்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். பரிசுத்த ஆவிக்காக ஜெபி. தைரியமா இயேசுவை பத்தி உனக்கு போதிக்கலாம். பரிசுத்த ஆவிக்காக ஜெபி. குடும்ப ஜெப மாலை இல்லையா வீட்டில்? ஜெபித்து பார். பரிசுத்த ஆவியே, எங்களுடைய குடும்பத்தை ஒன்றாக இணைத்து ஒரு ஜெபமாலைக்காக நான் ஜெபிக்கின்றேன். குடும்ப ஜெபமாலை அப்படின்றது ஒரு வரம். குடும்பத்தில் அன்பு அப்படின்றது ஒரு வரம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ஒரு வரம். பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்து பார். சீடர்கள் பரிசுத்த ஆவியை கொடுக்க போனார்கள். பேதுருவும் யோவானும் போறாங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க போறார்கள். சீடர்களின் வழியாக, திருச்சபையின் வழியாக பரிசுத்த ஆவியை இயேசு தருவார். அப்படின்னா இங்க திவ்ய நற்கரணையில இயேசுவே இருக்கார். கேளு. பரிசுத்த ஆவியின் பாடலை பாடுவோம். கண்களை மூடி கரங்களை விரித்தவாறு பரிசுத்த ஆவியை என்னில் நிரப்பும். பரிசுத்த ஆவியே, ஆத்மாவின் ஆத்மாவே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, இறைவா, ஆராதனை
செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என்னை நிரப்பும். நீர் இறைவன், மூவொரு இறைவனில் ஒருவனான, ஒரு వ్యక్తిயான, ஒரு நபரான உன்னை நான் நம்புகிறேன். பிதாவை நான் நம்புவது போல, இயேசுவை நான் நம்புவது போல, பரிசுத்த ஆவியே உன்னை நான் நம்புகிறேன். உன்னையே மறைத்து இயேசுவை நீர் வெளிப்படுத்தினீரே. உன்னையே எளிமையாக்கி இயேசுவின் மூலமாக அற்புதங்களை செய்தீரே. இன்று இந்த உலகினிலே நீரே நிலவடுகின்றீர், நீரே நடக்கின்றீர், நீரே இந்த உலகத்தை நடத்துகின்றீர், வழி நடத்துகின்றீர். எனது வாழ்க்கையை நீரே வழி நடத்துகிறீர் என்று நம்பி அந்த விசுவாசத்துடன் நான் கேட்கின்றேன். ஒவ்வொரு சிந்தனைக்காகவும், ஒவ்வொரு செயலுக்காகவும், ஒவ்வொரு சொல்லிற்காகவும் அதற்கு முன்னால் பரிசுத்த ஆவியே நான் என்ன பேசணும் அப்படின்றத சொல்லிக் கொடு. அப்பா பிதாவே என்று அழைக்கும் வரத்தை தா என்று ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உனது கணவனை அர்ப்பணித்து ஜெபித்து பாரு, உனது மனைவியை அர்ப்பணித்து ஜெபித்து பாரு. எத்தனையோ முறை நீ அவங்களை திட்டிருக்க, எத்தனையோ முறை நீ நல்லா இருக்க மாட்டியா, நீ நல்லாவ மாட்டியா, உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விட்டு வர மாட்டியான்னு கேட்டிருக்கேன். இனி விட்டுடு, இனி பரிசுத்த ஆவியை ஜெபி. இறைவா உமது ஆவியால் அவரை நிரப்பும், எனது கணவரை நிரப்பும், எனது மனைவியை நிரப்பும். இயேசுவே அவனது மரம் திரும்புதலுக்காக, அவரது மரம் திரும்புதலுக்காக இறைவா நான் மன்றாடுகிறேன். உமது பரிசுத்த ஆவியால் அவரை நிரப்பி அந்த மனத்தாங்கள், இந்த மனஸ்தாபம் அவருக்கு கொடுப்பதற்காக இறைவா நான் மன்றாடுகின்றேன். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும், திருவுள்ளபடி உந்தன் திருவுள்ளபடி என்னை கைகளை விரித்து கேள்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேளு. உம்மை இயேசு வாக்களித்த பரிசுத்த ஆவி, இறைவா ஆராதனை செய்கின்றேன். பரிசுத்த ஆவியே, ஓ பரிசுத்த ஆவியே, பொழிவார் ஆண்டவர், கண்டிப்பாக பொழிவார். இயேசுவின் ஆத்மாவை அவர் தருவார். இயேசுவின் ஆத்மாவை கண்டிப்பாக இயேசு தருவார். அவர் வாக்களித்தது, வாக்குறுதியாக உன்னிடம் சொன்னது, நீ கேள், என் நாமத்தில் கேள், நான் தருவேன் என்று சொன்னதை கேள், கெஞ்சி கேள். ஓ பரிசுத்த ஆவியே, என் மீது இறங்கும். பாவத்தை என் மீது காண்பித்துத்தான், என்னுடைய பாவம் என்ன என்று காண்பித்துத்தான். பரிசுத்த ஆவியே, என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு இன்று நான் முற்றுப்புள்ளிடுகின்றேன். இயேசுவை அன்பு செய்யாதிருந்த என்னுடைய வாழ்க்கை, இயேசுவை அன்பு செய்யாததனால் என்னுடைய குடும்பத்திற்கு நான் இயேசுவை கொடுக்கவில்லை. இயேசுவை நான் புரிந்து கொள்ளாததனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இயேசுவை கொடுக்கவில்லை. இறை விசுவாசத்திலும் இறை அன்பிலும் நான் அவரை வளர்த்தவில்லை. நீர் யார் என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்று தெரியாது. அவர் போகின்ற தப்பான வாழ்க்கை, எனது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ இன்னைக்கு தப்பா போறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், நன்றான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, புனிதமான ஒரு வாழ்க்கை, முறையான ஒரு வாழ்க்கையை காண்பிக்க நான் மறந்துவிட்டேன். இயேசுவே என்னை மன்னியும். உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும், திருவுள்ளபடி, உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே,
சமூகத்தை நிறைக்கணும் என்று பிரார்த்திக்கிறோம். சகலவித ബന്ധനങ്ങളെ സമൂഹത്തിൽ നിറയ്ക്കണം, മാറ്റണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈശോയെ പരിശുദ്ധാത്മാവിനെ നിറയ്ക്കണമേ. ഈശോയെ നിറഞ്ഞിരിക്കുന്ന വിരോധികളെ വെച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. സകലവിധ തിന്മയുടെ ശക്തികളെയും ബന്ധിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. യേശുവേ നിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈശോയെ നിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ ദൈവത്തിന്റെ നാമത്തിൽ ബന്ധിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. നിന്റെ തിരുനാമ ശക്തിയിൽ ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இயேசுவின் ஆவிக்காக ஒரு பாவ பொறுத்தலை மனசில் அவங்களுக்கு ஒரு பாவ போதம், இறைவா இந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நல்ல ஒரு கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் ஜெபியுங்கள். பரிசுத்தாவின் நன்கொடையை பெற அவன் தகுதியுள்ளவன், அவள் தகுதியுள்ளவள். அவன் இயேசுவனுடைய பிள்ளை, அவள் இயேசுவனுடைய பிள்ளை. இந்த குழந்தைக்கு, உன்னுடைய இந்த பையனுக்கு, உன்னுடைய இந்த பொண்ணுக்கு இயேசுவே நான் இன்று ஜெபிக்கின்றேன், பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கின்றேன். நானும் பாவிதான், நானும் குறைவுள்ளவன் தான், நானும் குறைவுள்ளவள் தான். ஆனால் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னிலே ஆண்டவர் இந்த நிமிடம் உன்னையும் பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு துதித்து கொண்டே ஜெபியுங்கள். முழந்தால் படியிட்டும் அந்த நபர் மீது உங்களுடைய கைகள், நிற்கின்றவங்க கையை வைங்க, நின்றுக்கிட்டு இருக்கவங்க முழந்தால் படியிட்டு இருக்கவங்க மேல் கை வச்சு ஆண்டவரின் ஆவிக்காக, ஆண்டவரின் வரத்திற்காக, ஆண்டவரின் மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 மக்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு கவலை. ஆண்டவர் சொல்கின்றார், கவலைப்படாதே, நான் அவரை திருத்திக் கொள்கின்றேன். அவர்களுக்காக ஜெபமாலை சொன்ன, அவர்களுக்காக நீங்கள் பரிந்துரை பேச வேண்டும் என்று, ஜெபமாலை பயன்படுத்தி பரிந்துரை பேச வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதி சொல்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உணர்வோடு கூடி ஜெபியுங்கள். கண்டிப்பாக நீ ஜெபிக்கும் பொழுது, நாம் வாசிக்கிறோம், விவிலியத்தில் வாசிக்கின்றோம், the prayer of the faithful will heal the sick. விசுவாசியோடு நீ பார்த்து ஜெபம் செய்யும் பொழுது அது நோயாளியை குணப்படுத்தும் என்று யாக்கோபு சொல்றார். யாக்கோபுடைய திருமுகத்தில் சொல்கிறார், நீ விசுவாசத்தோடு ஜெபித்தால் நோயாளி குணமடைவான். இந்த விசுவாசம் இருந்தால் இந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். இவர்களுக்காக ஜெபிப்போம், பரிசுத்த ஆவிக்காக ஜெபிப்போம், விசுவாசத்தில் வளர ஜெபிப்போம், அவர்களுடைய நோய்களிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாவீதின் மகனே ஹல்லேலூயா 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 பார்வை குறைவாவதிலிருந்து 2 நபர்களுக்கு ஆண்டவர் குணமளித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூக்கில், உங்களுடைய மூக்கிலே திசை வளர்கின்றது, அந்த திசையை ஆண்டவர் அப்புறப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரின் சௌக்கியத்திற்காக, குணமளிக்கும் ஆண்டவருக்காக பாடி ஜெபிப்போம். இறைவா என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். கண்டிப்பாக உன்னுடைய விண்ணப்பங்களை நீ சொல்லு. இங்கு இருக்கிற ஒரு உயிருள்ள கடவுள் அப்பத்தின் உருவிலே இருந்தாலும் தன்னையே தாழ்மைப்படுத்திய நீ
அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிரு. நோயாளிகள் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிரு. இந்நேரம் ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை பொருட்டு அந்த நோயாளியை குணப்படுத்துவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இரவு தூக்கத்திலிருந்து எழுந்து நடக்கும் ஒரு குழந்தையை ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. உடலில் வட்டம் வட்டமாக சொறி சிரங்கினால் வேதனைப்படும் ஒருவரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. மேரி என்ற ஒரு பெயரை கூப்பிட்டு ஆண்டவர் அழைக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஜோசப் என்ற பெயரை கூப்பிட்டு ஆண்டவர் ஒருவரை கூப்பிட்டு அழைக்கின்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் இயேசுவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கைகளை விரித்து ஆண்டவரிடம் கேட்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அகங்காரத்தோடு கூட நிற்காதே ஆண்டவர் முன்னால. சுகம் தருபவரே, சந்தேகப்பட்டு நிற்காத ஆண்டவர் முன்னால. ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த நோய்கள் எல்லாம், இந்த சௌக்கியங்கள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் உண்மையா என்று சந்தேகப்படும் 2 நபர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அடையாளம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஒருவர் மட்டுமே, மனதுருகி மட்டுமே அதிசயம் செய்கிறவர். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே இயேசுவே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, நீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுகமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கை கால் வேதனையிலிருந்து 3 பேருக்கு ஆண்டுதல் விடுதலை
விடுதலை தந்து குணமடித்துக் கொண்டிருக்கின்றார். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. மேல் படிப்புக்கு 2 நபர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. தோள்பட்டை இறங்குவதனால் உன்னுடைய வேதனையை, அந்த நோயை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசுவின் திருமுன்னிலையிலே சௌக்கியத்திற்காக, அன்பிற்காக, இயேசுவின் ஆசீர்வாதத்திற்காக என் நோய்களை இயேசுவே சிலுவையிலே நன்றி. சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. அப்பா சுமந்து தீர்த்தீரையா. அப்பா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, நான் என்ற அகந்தையில் நின்று கண்ணீரை காண்பவரே, 5 பேரிடம் ஆண்டவர் சொல்கின்றார், இறங்கி வா. சுகம் தருபவரே, எளிமையில் நான் இங்கு வசிக்கின்றேனே, இறங்கி வா நீ. உத்திரம் நான் என்ற அகந்தையில் இருந்து இறங்கி வா. 5 நபர்களிடம் இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கிறோம் இயேசையா. பிள்ளைகளை பற்றி கவலைப்படும் பெற்றோர்களிடம் ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசு சொல்கின்றார், அவர்களுக்காக ஜெபி. பரிசுத்த கன்னித்தாயின் பரிந்துரையை வைத்து ஜெபி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு ஒருவர் மட்டுமே ஆண்டவர், இயேசு ஒருவர் மட்டுமே ஆண்டவர். இயேசு ஒருவர் மட்டுமே ஆண்டவர், இயேசு ஒருவர் மட்டுமே ஆண்டவர். இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ஆண்டவர். இயேசு என் ஆண்டவர். இயேசு என் ஆண்டவர். இந்த உலகத்திற்கு நான் பயப்பட மாட்டேன், இந்த உலகத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். பில்லி சூனியங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், பில்லி சூனியங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். செய் வினைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன், செய் வினைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னில் இருப்பவர், என்னில் இருப்பவர், இந்த உலகத்தில் இருப்பவரை விட பெரியவரே, இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவரே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
பரிசுத்த பரமாதிபனே, தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனையும் எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனையும் எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனையும் எத்திசையும் புரிவோ. சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக இறை வார்த்தையை நமக்கு அருத்தந்தையர்கள் வழங்கினார்கள். குடும்பத்தை பற்றி, திருச்சபையை பற்றி, தேவதாயை பற்றி அவர்கள் அளித்த விளக்கங்கள் மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது தியானத்துக்கு அருள் தந்தையர்களை நல்ல முறையில் நமக்கு இறைவனில் வளர செய்தார்கள். இந்த இளம் குருக்கள் அவருடைய குருத்துவ வாழ்க்கையிலே துவக்கத்திலே இவ்வளவு நன்றாக அழகாக இறை நம்பிக்கையுடன் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்த இயேசுவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குதால் திறமையற்றவர்களாக வளர்ந்து இங்கே நமக்காக இந்த தியானத்தை வழங்கினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இயேசுவை நேசித்து பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு வேண்டாம் வரத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சார்பாக இவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.